மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பராசர கீதையில் வர்ணங்களின் பிரிவுகளும் விசேஷ தர்மங்களும் பொதுவான தர்மங்களும் குறித்து தான் சேவித்திருக்கின்றோம். ஜனகர் கேட்கின்றார், ஜாதி விசேஷங்களிலிருந்து வேறு ஜாதியானது எப்படி உண்டாகிறது? இதை அறிய விரும்புகின்றேன். சொல்லுகிறவர்களுள் சிறந்தவரே அதை சொல்லும். பிறக்கும் இந்த குழந்தை அவனே என்று வேதம் சொல்லுகிறது. பிராமணனிடத்திலிருந்தும் உண்டானவன் எப்படி வேறு ஜாதியாக கொல்லப்படுகிறான் என்று கேட்க பராசரர் சொல்ல ஆரம்பித்தார். மகாராஜனே, இது இப்படியே யாரால் உண்டானவனோ அவன் அவனே. தவத்தின் குறைவினாலே ஜாதி பேதத்தை அடைந்தான். நல்ல கஷேத்திரத்தினாலும் நல்ல பீஜத்தினாலும் பரிசுத்தமான பிறப்பு உண்டாகிறது. இவைகள் இரண்டில் ஒன்று தாழ்ந்ததனால் தாழ்ந்தவன் உண்டாகின்றான். உலகங்களை படைக்கின்ற ஹிரண்ய கர்ப்பனுடைய முகத்திலும் புஜங்களிலும் தொடைகளிலும் பாதங்களிலும் இருந்தே வர்ணங்கள் உண்டாயின என்று தர்மத்தை அறிந்தவர்கள் அறிகின்றார்கள். முகத்திலிருந்து உண்டானவர்கள் பிராமணர்களாகவும், புஜத்திலிருந்து உண்டானவர்கள் சத்திரியர்களாகவும், தொடையிலிருந்து உண்டானவர்கள் தனவான்களாக வைசியர்களாகவும், பாதத்திலிருந்து உண்டானவர்கள் பணி செய்யும் 4வது வர்ணத்தினராகவும் நினைக்கப்படுகின்றார்கள். 4 வர்ணங்களுக்குத்தான் ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து உற்பத்தி. இவைகளை காட்டிலும் வேறாக அதிகமான அவர்கள் சங்கர ஜாதிகளாக நினைக்கப்பட்டனர். சத்ரியாதிரதர், அம்பஷ்டர், உக்ரர், வைதேகர், ஸ்வபாகர், புல்கசர், ஸ்னேகர், நிஷாதர், சுதர், மாகதர், அயோகர், காரணர், விராதிரியா, சண்டாளர் ஆகிய இவர்கள் 4 வர்ணங்களிலிருந்தும் வேறொன்று, அதாவது ஒன்றோடு ஒன்று கலந்து உண்டாகிறார்கள் என்று சொன்னார். இதை கேட்டு ஜனகர், ஒரே பிரம்மாவினால் உண்டானவர்கள் கோத்திரத்தினால் எப்படி அநேகர்கள் ஆகினார்கள்? இந்த உலகில் கோத்திரங்கள் அநேகங்கள் இருக்கின்றன அல்லவா? எங்கே வேண்டுமோ அங்கே உண்டான முனிவர்கள் எப்படி தம்முடைய ஜாதியை அடைந்தார்கள்? சிலர் 4வது வர்ணத்தில் இருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள், மற்றவர்கள் அயோனிஜர்கள் என்று கேட்க அதற்கு பராசரர் சொன்னார், அரசனே, தவத்தால் சுத்தமாக செய்யப்பட்ட மனத்தை உடைய மகாத்மாக்களின் பிறப்பானது இழிவான பிறப்புடன் சேர்க்கக்கூடியது ஆகாது. முனிவர்கள் எங்கே வேண்டுமோ அங்கே புத்திரர்களை உண்டு பண்ணி அந்த புத்திரர்களுக்கு மறுபடியும் தங்கள் தவத்தாலேயே ரிஷி தன்மையை செய்கின்றார்கள். முற்காலத்தில் என்னுடைய பிதாமகரான வசிஷ்டர், ரிஷசிங்கர், காஷ்யப்பர், வேதர், தாண்டியர், கிருப்பர், கஷிவான், கமடர் முதலியவர்கள், யவக்ரீதர், பேசுகிறவர்களுள் சிரேஷ்டரான துரோணர், ஆயு, மதங்கர், தத்தர், திரிமதா, மாத்ஸ்யர் ஆகிய இவர்கள் தவத்தின் வன்மையால் ரிஷி தன்மையை அடைந்தார்கள். வேதத்தை ஓதி உணர்ந்தவர்களும் தமத்தோடு கூடிய தவத்தினாலே பிரதிஷ்டையை அடைந்தார்கள். அங்கிரசு, கஷ்யப்பர், வசிஷ்டர், பிருகு என்று மூல கோத்திரங்கள் 4 உண்டாயின. கர்மத்தால் இதர கோத்திரங்கள் உண்டாயின. தவத்தால் உண்டான சத்துக்களுடைய அந்த பெயர்களும் கிரகிக்க யோகியமானவைகள் என்று சொன்னார். அதற்கு ஜனகர், எனக்கு வர்ணங்களுடைய தனித்தனி தர்மங்களை சொல்லும், பிறகு பொதுவான தர்மங்களையும் சொல்லும், எல்லாவற்றிலும் சமர்த்தராய் இருக்கிறீர் என்று கேட்டுக்கொள்ள பராசரர், தானம் வாங்குவதிலும் யாகம் செய்வித்தலும் அத்தியனம் செய்வித்தலும் பிராமணர்களுக்கு விசேஷமான தர்மங்கள். சத்திரியனுக்கு நன்றாக ரட்சிப்பது உரிய தர்மம். வைசியர்களுக்கு உழவும் மாடு மேய்த்தலும் வாணிபமும் உரிய தர்மம். இரு பிறப்போர்களான மூவருக்கும் பணி செய்தல் 4வது வர்ணத்திற்கு உரிய தர்மம்.
வர்ணங்களுடைய விசேஷ தர்மங்கள் சொல்லப்பட்டன. பொதுவான தர்மங்களை என்னிடமிருந்து விரிவாக கேள். குரூர தன்மை இல்லாமை, கொல்லாமை, தவறுதல் இல்லாமை, உலகத்தில் சேர்ந்தும் விலகி இருத்தல், ஸ்ராத கர்மம், அதிதிகளை பூஜித்தல், சத்தியம், குரோதமில்லாமை, தங்கள் பத்னியுடன் மகிழ்ந்திருத்தல், சுகியாயிருத்தல், எப்பொழுதும் பொறாமையின்மை, ஆத்ம ஞானம், பொறுமை ஆகிய இவைகள் பொதுவான தர்மங்கள். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இம்மூன்று ஜாதிகளும் விஜாதிகள். இந்த தர்மங்களில் அவர்களுக்கு அதிகாரம். இம்மையில் ஸ்வகர்மங்களை பற்றி பெரியோர்கள் மேலே போவது போல தமக்கு தகாத கர்மங்களில் இருக்கின்ற மூன்று வர்ணத்தார்களும் கீழ்மை அடைகின்றார்கள். நான்காவது வர்ணத்தினர் ஆனவர் பதனத்தை அடைவது இல்லை என்பதும், இம்மையில் சம்ஸ்காரத்தை உடைய அந்த சம்ஸ்காரத்தை அடைய யோகியன் இல்லை என்பதும் நிச்சயம். ஏனென்றால் வேதத்தால் சொல்லப்பட்ட தர்மம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு தர்மத்தின் நிஷேதமும் இல்லை. வேதாத்திய அந்த தனத்துடன் கூடின துவஜர்கள் நான்காவது வர்ணத்தினரை தர்மத்திற்கு உபயோகம் இல்லாதது பற்றி ஸ்தூல சரீரம் இருந்தும் இல்லாதது போல ஆனபடியால் வைதேகராக சொல்லுகின்றார்கள். சகல ஜகத்திற்கும் தேவரும் காரணமான விஷ்ணுவாக நான் நினைக்கின்றேன். ஆகையால் தம்மை உயர்த்தி கொள்ள வேண்டுமென்கிற நான்காவது வர்ணத்தினர்கள் சத்துக்களுடைய சம முதலிய ஒழுக்கத்தை அடைந்து மந்திரமில்லாமல் புஷ்டியை செய்கின்ற கிரியைகளை செய்கிறவர்களாகி தோஷங்களை அடைய மாட்டார். இதர மக்கள் நல்ல நடக்கையை பற்றி நடப்பதற்கு ஏற்றபடி சுகத்தை அடைந்து இகத்திலும் பரத்திலும் சந்தோஷிக்கின்றார்கள் என்று சொன்னார். ஜனகர் ஒருவனை தோஷமுள்ளவனாக செய்வது கர்மமா அல்லது ஜாதியா? எனக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது. ஆகையால் எனக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்க பராசரர், கர்ம ஜாதி இரண்டும் சந்தேகமில்லாமல் தோஷத்தை செய்யும். ஆனால் விசேஷத்தை கேள். ஜாதியினால் தோஷத்தை அடைந்து பாவத்தை செய்யாமல் இருப்பவன் ஜாதியினாலும் கர்மாவினாலும் துஷ்ட கர்மத்தை பற்றுவது இல்லை. மேலான ஜாதியில் பிறந்தவனானாலும் நிந்திக்கப்பட்ட கர்மத்தை செய்தால் அவனை அந்த கர்மமானது தோஷம் உள்ளவனாக செய்கிறது. ஆகையால் கர்மாவானது நல்லதல்ல என்று சொன்னார். இதை கேட்ட ஜனகர், இந்த உலகில் எந்த கர்மங்கள் தர்மத்திலிருந்து விலகாதவைகளும் செய்தால் பிராணிகளுக்கு எப்பொழுதும் துன்பம் உண்டாகாதவைகளாக இருக்கும் என்று கேட்க பராசரர் சொல்ல ஆரம்பித்தார். என்னை பார்த்து எதை பற்றி நீ கேட்டாயோ அது விஷயத்தில் ஹிம்சை இல்லாமல் எப்பொழுதும் மனிதனை காக்கக்கூடிய கர்மங்களை என்னிடமிருந்து கேள். அக்னிகளை தள்ளிவிட்டு உதாசீனர்களாயும் மனக்கவலை நீங்கினவர்களுமாக இருக்கின்றவர்கள் கிரமமாக கர்ம மார்க்கத்திலே ஏறி மோட்ச மார்க்கத்தை பார்க்கின்றார்கள். ஸ்ரத்தை உள்ளவர்களும் வணக்கம் உள்ளவர்களும் எப்பொழுதும் அடங்கினவர்களும் கூறிய புத்தி உள்ளவர்களும் எல்லா கர்மங்களிலிருந்தும் விலகினவர்களுமான அவர்கள் ஜரையற்ற ஸ்தானமான மோட்சத்தை அடைகின்றார்கள். ஜீவலோகத்தில் எல்லா ஜாதிகளும் தர்ம காரியங்களை நன்றாக செய்து சத்திய வார்த்தைகளும் சொல்லிய கொடிய அதர்மத்தை விட்டு சொர்க்கத்தை அடைகின்றார்கள். இந்த விஷயத்தில் ஆலோசிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார் ஜனகர். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.